இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. மேக்னெட் ஃபேமிலில இருந்து இப்போ ஒரு நல்ல வீடியோ தப்பு. மேக்னெட் ஃபேக்ட்ல இருந்து இப்போ ஒரு நல்ல வீடியோ பார்க்கணும். அப்போ மேன் ஃபேமிலில இருந்து நல்ல வீடியோ கிடையாது. அதான் மேன் ஃபேக்ட்ல உள்ள நல்ல வீடியோ பார்க்க ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். வழக்கமா வீட்டை பூட்டிட்டு பூட்டை பிடிச்சு தொங்கி பார்த்தாதான் சேஃப்டி சிறப்பா இருக்குன்னு மனசுக்கு ஒரு திருப்தி வரும். வழக்கமா நம்மளோட செக்யூரிட்டியே இந்த லெவல்ல இருக்கும் போது இதே வேளையில ஒரு சில பொருட்களுக்கு கொடுத்திருக்க செக்யூரிட்டியை பார்த்தா உங்களுக்கு மண்டை சுத்தி மயக்கமே வந்துரும். அப்படி காத்து கூட இருக்க முடியாத அளவுக்கு பார்த்து பாதுகாக்கப்படுற உலகத்தோட பயங்கரமான ஒரு சில பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோல எடுத்து காட்ட போறோம். உங்களுக்கு சாபம் கொடுக்கிற வைரத்துல இருந்து பாவப்பட்ட பெயிண்டிங் வரைக்கும் பாக்குறதுக்குள்ள வெயிட்டிங்ல இருக்குங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க உடைச்சே எடுக்க முடியாத அளவுக்கு தெரியல. தி கர்ஸ் டைமண்ட். இது சாபம் முடிச்ச பொருள் சாத்தானோடதுன்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பொருளை தான் இறுக்கி பூட்டி வச்சிருக்காங்க அமெரிக்கால. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்க மியூசியங்கள்ல இருக்க பொருட்கள்லயே அதிக பேர் ஆர்வத்தோட வந்து பார்த்துட்டு போறது இந்த மேட்டர் தான். வாஷிங்டன்ல இருக்க நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியத்துல தான் இந்த ஐட்டத்தை பொத்தி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு ஹோப் டைமண்ட். 45 கேரட்ல நீல நிற டைமண்ட் இருக்கும் இருக்குதே. ஆனா இத வச்சிருந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. என்னடி சொல்ற? பதக்கப்பட்டது 1666ல இந்தியாவோட வைர சுரங்க ஒண்ணுல இருந்து இத கண்டுபிடிச்ச ஜெர்மன் ஆள் ஒருத்தர் அத 14வது கிங் லூயி கிட்ட வித்துட்டாரு. இது உங்க சொத்து. அத அவர் குடும்ப சொத்துல கிரெடிட் பண்ணி வைக்க 1792ல பிரெஞ்சு புரட்சி நடக்கும்போது அத வச்சிருந்தவரோட வாரிசுகளை முடிச்சு விட்டு அவரோட அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டைய போட்டுறாங்க. அப்படியே கை மாறின கல்ல 1911ல வாஷிங்டன்ல பெரிய குடும்பத்து பெண்ணா இருந்த எவ்லின் மெக்லின் கைக்கு போய் சார அவங்களும் கழுத்துல மாட்டிக்கிட்டு திரிய கல்லு வேலையை காட்டிருச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுறாங்க. எல்லாரும் அவங்க குடும்பமே நாசமா போச்சு. சரி, மியூசியத்துக்கு எப்படி வந்தது? 1958ல அத வாங்கின வைர வியாபாரி ஒருத்தர் டீ கடையில தேங்காய் பண்ணு வாங்கினா கொடுக்குற பிரவுன் கவர் மாதிரி உள்ள இந்த வைரத்தை உள்ள சொருகி அத கொரியர் கவர்ல போட்டு மியூசியத்துக்கு அனுப்பி விட்டுருக்காப்ல. 4 பேருக்கு 1200 ரூபாய், இங்க கிலோக்கு 1 ரூபாய், 210 ரூபாய் முடிஞ்சு போச்சுல. கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து 300 வருஷத்துக்கு மேல ஆயும். இன்னும் மேல இருக்க பேய்க்கு அதிக மவுசு குறையிலங்கிறதுனால அமெரிக்காலயே அதிக மக்கள் வந்து விசிட் அடிக்கிற மியூசியம் ஐட்டமா இருக்கு. அதனாலதான் இப்ப இது 3 இன்ச் திக்கான புல்லட் ப்ரூஃப் கிளாஸ், துப்பாக்கி ஏந்திய தனிப்பட்ட காவலர்கள், கூடவே பல சிசிடிவி கேமராக்கள், மோஷன் சென்சார்கள்னு முரட்டுத்தனமா வளைச்சு பாதுகாக்கப்படுது. மோனாலிசா வேர்ல்ட் முழுக்க பலருக்கும் தெரிஞ்ச பயங்கர பாப்புலரான பெயிண்டிங்னா அது இந்த மோனாலிசா தான். ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்மால லியோனார்டோ டா வின்சி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வரைஞ்சு வச்சுட்டு போன இந்த ஓவியத்தை பிரான்ஸ்ல இருக்க லூ மியூசியத்துல தொங்க விட்டுருக்காங்க. ஆனா இந்த வரைபடம் ஃபேமஸ் ஆனதே ஒரு திருட்டு சம்பவத்துல தான். 1911ல மியூசியத்துல வேலை செஞ்ச ஒருத்தனே ஆட்டையப்பட்டு போக இந்த பெயிண்டிங்கே ஃபேமஸ் ஆச்சு. ஆனா ப்ராப்ளம்னாலே ப்ராப்ளம் தானே. அப்ப இருந்து இது மேல அட்டாக்குகள் நடந்துகிட்டே இருக்கு. 1956ல யாரோ ஆசிட் அடிச்சு விட்டான், ஒருத்தன் கல்ல எரிஞ்சு விட்டான். 1974ல சவப்பு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பிறகு 2009ல டீ கப்ப தூக்கி ஒரு லேடி வீச, 2022ல மட்டுமே கேக் வீசினது, குடிக்கிற சூப்பை ஊத்தி விட்டது. இத பார்க்க பல துஷ்ட சக்திகள் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எஸ்கேப் ஆகுற அளவுக்கு இந்த ஓவியத்தை சுத்தி இருக்க புல்லட் ப்ரூஃப் கிளாஸும் அதுக்குள்ள இயங்கிட்டு இருக்க ஈரப்பதத்தையும் வெப்பநிலையும் சமமா வச்சிருக்க அந்த சிஸ்டமும் இன்னைக்கு மோனாலிசாவை கண்கலங்காம பாத்துக்குது. சிரிச்சு மீறி இருந்தா கல்லத்தான் எரிவாங்க, அதுக்கு முறைச்சிட்டு இருந்தா தெரிச்சிருப்பாங்க. ஷரவுட் ஆஃப் டூரின் ஒரு சாதாரணமான லினன் துணிய இத்தாலியன் கவர்மெண்ட் மக்கள் கண்ணுல கூட படாத மாதிரி பத்திரமா பாதுகாக்கறாங்க. காரணம் இருக்குல்ல. அதாகப்பட்டது 14 அடிக்கு இருக்க இந்த லினன் துணி கிட்டத்தட்ட 700 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்கிறத தாண்டி இது இயேசு கிறிஸ்துவோட உடலை அடக்கம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட துணி அப்படின்னு பலரும் நம்புறாங்க. இப்ப இது இத்தாலியோட டூரின் சிட்டில ஒரு பெரிய கத்தீட்ரல்ல பத்திரமா பாதுகாக்கப்படுது. குறிப்பா இந்த துணியில தெரியிற முக மாதிரியான அடையாளம் இயேசு கிறிஸ்துவோடதுன்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனாலேயே இது பாதுகாக்கப்படுற உயரிய சொத்தா இருக்குங்கிறத தாண்டி இந்த துணியை பற்றின வரலாறுக்கான உண்மை தன்மையை பல வருஷமா பல ஆராய்ச்சிகளும் பல சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இத பத்தின தெளிவான முடிவுக்கு இன்னும் யாரும் வரல. அதோட இந்த பொருள் வரலாற்றுல ஏகப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்களை பார்த்திருக்கு. இது அழிஞ்சு போற மாதிரியான சிச்சுவேஷன்கள் பலது நடந்திருக்கிறதுனால இதை இப்ப ரொம்ப செக்யூர்டா வச்சிருக்காங்க. நெருப்பையும் துப்பாக்கி குண்டையும் தங்குற ஒரு இரும்பு பெட்டியில பாலாயிரக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சிஜனை மொத்தமா நீக்கி ஆர்கன் கேஸா நிரப்பி டைட்டா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. லைட் கூட படாத மாதிரி. ஏன் மக்களோட பார்வைக்கே கூட பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வெளியே கொண்டு வராங்கிறதுனால இது பெரும் நம்பிக்கை, ஆராய்ச்சிகள், சர்ச்சைக்கெல்லாம் உட்பட்டு முரட்டுத்தனமான பாதுகாப்புள்ள பொருளா இருக்கு. பிளாக் ஸ்டோன் இஸ்லாமியர்களோட புனித தலமா இருக்க மெக்கால ஒரு முக்கியமான விஷயத்தை பயங்கர சேஃப்டியா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இஸ்லாமிக் நம்பிக்கைப்படி சொர்க்கத்துல இருந்து வந்த கல்லா பார்க்கப்படுறதுதான் மெக்காவோட சென்டர்ல இருக்க இந்த பிளாக் ஸ்டோன். இது 1400 யாத்திரைக்கு வர பல லட்சம் மக்கள் பார்வையிடுற ஒரு பொருளா இருக்கு. சுத்தி வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு சட்டத்துக்குள்ள சவுதி அரேபியன் கவர்மெண்ட் மிலிட்டரின்னு மொத்தமா சேர்ந்து பாதுகாக்கிறாங்க. இதை கிபி 930ல ஒரு குரூப்பால திருடப்பட்டு பிறகு பல போராட்டங்களுக்கு அப்புறம் திரும்ப வந்ததுனாலேயே இதுக்கு XYZ எல்லா விதமான செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க. குறிப்பா சவுதி அரேபியாவோட கடுமையான வெயிலையும் தாங்கி நிக்கிற போலீஸ் மிலிட்டரி எல்லாம் தாண்டி சவுதியோட ஸ்பெஷல் போர்ஸும் அது போக 5000க்கு மேல ஏஐ கேமராக்களும் சென்சியரா நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த பிளாக் ஸ்டோன் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பைப்ல நடந்துகிட்டா உடனடியா காட்டி கொடுத்துரும், காவலாளிகள்ட்ட மாட்டி கொடுத்துரும். ஹஜ் பயணமா வரவங்க இதை தழுவி பார்க்கறதுக்கு அனுமதி இருந்தாலும் ஒவ்வொரு செகண்டும் உன்னிப்பா கவனிக்கப்படுறதுனாலதான் வேர்ல்டோட முரட்டுத்தனமா பாதுகாக்கப்படுற பொருட்கள்ல
முக்கியமான ஒண்ணா இருக்கு. The Crown Jewels. ஒரு காலத்துல உலகத்தையே அடிச்சு ஓலையில போட்ட பிரிட்டிஷ் பைபிள்கள்ட்ட தான் விலை மதிப்பே இல்லாத பல சொத்துக்கள் இருக்கு. அதை உருண்டு பாதுகாக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கிரவுன் ஜுவல்ஸ்னு சொல்லப்படுற இந்த பேரரசோட சொத்து லண்டன் டவர்ல வச்சு பங்கமா பாதுகாக்கப்படுது. இதுல கிரீடம், செங்கோல், அது போக சில ஜுவல்லரிஸ்னு மதிப்பா கணக்கிட முடியாத அளவுக்கு மதிப்பான பொருட்களை மண்டை அடமான வச்சு காப்பாத்துறாங்க. குறிப்பா இதுல இம்பார்ட்டன்டா இருக்க அந்த இம்பீரியல் கிரவுன்ல வைரங்கள் மட்டுமே 2868 இருக்கு. அது போக செங்கோல்ல இருக்க கலினன் 1ங்கிற இந்த வைரம் தான் 530 கேரட்ல இருக்க அரிய வகையான வைரம். இது போக அனைவரும் அறிஞ்ச கோகினூர் வைரமும் இருக்கு. இத்தனை பொருளை ஒட்டுக்கா போட்டு அடைச்சு வச்சிருக்க அந்த லண்டன் டவரை எப்படி பாதுகாப்பாங்கங்கறத தாங்களே அறியலாம். இது பாதுகாக்கிறதுக்குனே ஸ்பெஷலா பீஃப் ஈட்டர்ஸ்ங்கற இந்த செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆர்மில 22 வருஷத்துக்கு மேல வர்க் பண்ணவங்க. புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிக்குள்ள வைக்கப்பட்டிருக்க அதுல ஏதோ ஒரு சினுங்கள் ஏற்பட்டாலே உடனே அலாரம் பயங்கரமா அடிக்கும். அந்த டவர்ல இருக்க எல்லா கதவும் இறுக்கி முடிக்கும். கூடவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் அடிக்கும். ஒரு பாம்பை வெடிச்சாலும் தாங்கிக்கிற சவுத்தை தாண்டி எந்த பைப்லையும் எக்ஸிட் ஆக முடியாதுங்கிறதுனால இது உலகமாக பாதுகாப்போட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. The nuclear football. காத்தடிச்ச ஃபுட்பால் தெரியும். ஆனா இந்த ஃபுட்பாலை வச்சு யாராவது விளையாண்டா ஊரே பத்திக்கு தெரியும். இந்த மியூசியம்ல போட்டு பொட்டில அடிச்சு பாதுகாக்கிறதும் இல்ல, ஒரே ஏரியால அடைச்சு வச்சு கண்காணிக்கிறதும் இல்ல. காணொலியில இந்த மனுஷன் தூக்கிட்டு போறாரு. அந்த கனமான பேக் தான் நியூக்ளியர் ஃபுட்பால். அதக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் எங்க போறாரோ அவர் கூடவே ஒரு பக்கத்திலேயே இந்த பொட்டியும் போய்கிட்டு இருக்கும். என்னதான் இருக்கு உள்ள? ஆக்சுவலா இந்த கனமான பேக்ல அமெரிக்காவோட அணு ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கான கோட் இருக்கு. ஜனாதிபதி இருக்கிற இடத்துல இருந்து ஆபரேட் பண்றதுக்கு போற இடத்துக்குலாம் ஒரு கார்டு சுமந்துகிட்டே வருவாரு. அதுவும் அவர் கையில இருந்து மிஸ் ஆகாத மாதிரி அவர் கையோட கெட்டியமா அந்த பெட்டியை கட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் துப்பாக்கி குண்டு கூட அதை அறுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்டீல வச்சு ஸ்ட்ராங்கா பண்ணிருப்பாங்க. உலக போரையே மூட்டி விடுற அளவுக்கு மேட்டர் எல்லாம் உள்ள இருக்கும்போது அதை சுமக்கிற அதிகாரியை சாதாரணமாக தேர்ந்தெடுப்பாங்க. சலிச்சிருவாங்க. ஆர்மிலேயே அதிக கிரேட் இருக்கு, பயங்கர பயிற்சி இருக்கு. ஆளை எடுத்து அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட 3 தலைமுறைக்கு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டியை கையில கொடுப்பாங்க. இது போக இவரை பாதுகாக்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. என்னாலும் அந்த பையன் மட்டும் பார்த்து பாதுகாக்கிறாங்க. பாத்ரூம் போனா எப்படி? பையன் தூக்கிட்டே தான் கையை கழுவ மாட்டாரா? ரொம்ப முக்கியம். இந்த கோல்டன் மாஸ்க் மாஸ்க் போடுறது மூஞ்சியை பாதுகாக்கன்னா இந்த மாஸ்க ஒரு கவர்மெண்டே பாதுகாக்குது. பழங்கால எகிப்திய மன்னனான தூத்தன் காமன்கிறவரோட கல்லறை பெட்டியில பொருத்தப்பட்டிருந்த இந்த தங்க முகமுடிய 1925ல தான் கண்டுபிடிச்சு கலட்டி எடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 11 கிலோ சுத்த தங்கம். இதோட கண்கள் ஸ்படிக கல்லாலையும் பூர்வம் ஒரு அரிய வகை நீல கல்லாலையும் பொறிச்சு வச்சிருக்காங்க. புதைச்சும் வச்சிருக்காங்க. பண்டைய கால பொக்கிஷங்கிறதுனாலயே அதோட தன்மை அப்படியே பாதுகாக்க கவர்மெண்ட் பலான வேலை பாக்குறாங்க. குறிப்பா இதை வைக்கப்பட்டிருக்க பெட்டிக்குள்ள 20 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை சரியா மெயின்டைன் ஆகிற மாதிரியும் ஈரப்பதம் 40ல இருந்து 45% கரெக்டா இருக்கிற மாதிரியும் சரி பாதுகாப்பு 2014ல இருந்தா பலமாச்சு. ஏன்னா அந்த டைம்ல அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆளுங்க சுத்தம் செய்யும் போது இதோட தாடி பகுதியை உடைச்சு விட்டு பக்கத்துல படப்படன்னு க்ளூவை வாங்கி ஒட்டி வச்சு கரெக்ட் சம்பவம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். பெரிய பிரச்சனையாச்சு. அதுல இருந்து ஏற்கனவே Z+ பாதுகாப்புல இருந்து எதுக்கு ABCDல இருக்க எல்லா லெட்டரையும் பாதுகாப்பா வச்சு விட்டாங்க. இப்ப இது குண்டு தொலைக்காத கிளாஸுக்குள்ள காவலாளிகள் கண்காணிப்பு கேமராவோட பாதுகாப்போட யாரும் டச் பண்ணாம பாத்துக்கிறாங்க உள்ள. கூடவே எகிப்து நாட்டோட வரலாற்று சான்றா இந்த பொருள் இருக்கிறதுனாலயே இதை எகிப்தை விட்டு எங்கேயும் கொண்டு போக கூடாதுன்னு கலாச்சார வேல்யூ ஆட் ஆனா இருக்கிறதுனால தூசு கூட படமா பதமா பாத்துக்கறாங்க. மாட்டிட்டோம்ல. எப்படி கழட்டுவ? இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல பயங்கரமா பாதுகாக்கப்படுற ஒரு சில பொருட்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விபரீத செக்யூரிட்டி எல்லாம் உங்களை வியக்க வச்சது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. வா வா கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த துணி ஒரு இதுவாது தங்கம் வைரம் ஏதாவது ஒண்ணு இருக்கு. வெறும் துணியை மட்டும் பாதுகாக்கிறதுதான் எனக்கு ஜீசுவோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு காட்டுறதுலாம் ஓகே. ஆனா அது உண்மையா என்ன ஏதுன்னு தெரியல. அதாவது நிறைய அது ரூமர் வச்சுதான் அதை பெருசாக்கியே வச்சிருக்காங்க. அந்த எகிப்து அவரோட அந்த ஃபேஸ் போட்ட அந்த மாஸ்க் அவர் அடக்கம் பண்ணும் போது அவருக்குன்னு போட்டிருக்கு. அத புடுங்கி உங்களை யாரு பாதுகாப்பு பூமிக்குள்ள இருக்க போது அதை நோண்டி எடுத்து உங்களை யாரு பாதுகாப்பு? எல்லா இதுமே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சக்கப்புறம் இன்னும் ஒரு 50, 60, 70 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த பொருளே இங்க பாருங்க இதுதான் அப்போ வாங்கின ஸ்மார்ட் போன் அப்படின்னு வச்சிருப்போம். இததான் யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் போன் பார்த்திருக்காங்க. அப்படிலாம் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம எத்தனை பேர் வீட்டுல வந்து நம்ம அந்த ரேடியோ இல்ல டிவிடி பிளேயர் அந்த இதெல்லாம் இப்போ எங்க இருக்கு? இப்போலாம் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுல. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.